Global Talk. அன்புள்ள எமது குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணி நேரங்களுக்குள்ள உலகத்தில் நடந்து வரும் முக்கியமான மத்திய கிழக்கு சம்பவம் ஈரான் அமெரிக்கா தொடர்பான செய்திகளை பார்க்க போகின்றோம். முதலிலே ஒரு சோகமான செய்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள், இருந்தாலும் அதை பற்றி சற்று குறிப்பிடுகின்றேன். எது செய்தாலும் ஜியோனிஸ்டுகளுக்கும் நயவஞ்சர்களுக்கும் காபிர்களுக்கும் அடிப்பணிய மாட்டேன், நீதியான சமத்துவமிக்க பேச்சுகளுக்கு மாத்திரம், அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, அவர்களோடு சேர்ந்து செயற்பட என்றும் தயாராக இருக்கின்றேன். பாலஸ்தீன மக்களுக்கு எனது ஆயுள் காலத்திலேயே விடுதலை கிடைக்க வேண்டும் என்று ஷைத்தானிய அமெரிக்க இஸ்ரேல் கூட்டத்துக்கு எதிராக தலை நிமிர்த்தி பேசி வந்த இந்த நூற்றாண்டின் ஒரு தலைவன் என்றால் ஈரான் தேசத்துடைய ஆன்மீக உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனி என்பது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தற்போது அவர் அமெரிக்காவின் தாக்குதலில் மரணித்த செய்தி உலக அநேக இஸ்லாமிய சமூகத்தின் நெஞ்சங்களை உலுக்கிவிட்டது. சகோதரர்களே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கமேனி அவர்கள் சில காலத்துக்கு முன்னால் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தது எனக்கு ஞாபகம் உள்ளது. அதாவது, எனது மரணம் முக்கியமான ஒன்றாக ஈரானுக்கு இருக்கக்கூடாது, இஸ்லாமே முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும். உலகின் சில எதிரிகள் தூய்மையான இந்த மார்க்கத்தை அழிப்பதற்காக காத்திருக்கின்றார்கள். ஆகவே உலகில் இஸ்லாமை தலைநிமிர்த்தி வாழ வைப்பது ஈரானிய தேசத்தின் கடமை என்பதோடு அந்நிய சமத்துவ சகோதரத்துவமிக்க சமூகத்தோடு அமைதியான ஒரு நேசமிக்க வாழ்க்கையை உலகத்தில் நிலைநாட்டுவது யாவருக்கும் பொறுப்பு என்று ஒரு பொது மேடையில் பேசிய நிகழ்ச்சி ஞாபகத்தில் உள்ளது. அது மாத்திரமில்லாமல் முஸ்லிம்களுக்கிடையே ஷியா சன்னி என்று எமது இஸ்லாமிய சமூகம் பிரிந்து நிற்காதீர்கள் என்று அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து பேசியதும் இங்கு ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்த வகையிலே சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய மறைவால் சத்தியத்தின் ஒளியை ஒருபோதும் அணைக்க முடியாது. சத்தியம் வென்றே தீரும், அசத்தியம் ஒளிந்தே தீரும் என்பதுதான் ஈமான் கொண்ட உள்ளங்கள் நம்பிக்கை கொள்ளட்டும். ஒரு சமூகத்தின் வெற்றி தனி மனிதனுடைய கையிலேயோ அல்லது ஒரு குழுக்களுடைய கையிலேயோ இருப்பதில்லை. ஒருவர் சென்றால் அதைவிட சிறந்தவர் வருவார். மனிதர்கள் மரணிக்கலாம், இறைவன் மரணிப்பதில்லை என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடு. இங்கே மேலும் பேசப்பட வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், ஈரானின் உச்ச தலைவர் மாத்திரம் கொடுங்கோல்வாதிகளால் பலியாகவில்லை. மேலும் ஈரானுடைய முக்கிய பாதுகாப்பு தளபதிகளும் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது ஈரானின் உச்ச தலைவர் அலி கொமேனி அவர்கள் கொல்லப்பட்ட அதே வான்வழி தாக்குதலின் போது தலைநகர் தெஹ்ரானில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தையும் குறிவைத்து இந்த அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புவாதிகள் அதே சந்தர்ப்பத்தில் விமான தாக்குதல், குண்டு தாக்குதலை செய்தார்கள். இந்த தாக்குதலின் போது ஈரானுடைய முக்கிய தளபதிகளும் பலியானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வகையிலே கொல்லப்பட்ட முக்கிய தளபதிகளின் பெயர்களை குறிப்பிடுகின்றேன். அப்துல் ரஹீம் மௌசவி, இவர்தான் ஈரானிய இராணுவத்தின் தலைமை தளபதி என்று குறிப்பிடப்படுகின்றது. அதுபோல முகமது மக்பூர், இவர் ஈரானிய புரட்சிகர காவல் படையின் தரைப்படை தளபதியாக இருந்தவர். அதுபோல ஈரானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அஜீஸ் நசீர் சாதே அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். மேலும் ஈரானின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி உச்ச தலைவருடைய, அதாவது ஆயத்துல்லா அலி கொமேனி அவர்களுடைய ஆலோசகராக இருந்த அலி சம்கானி அவர்களும் உயிரிழந்து விட்டார்கள் என்பது மிகவும் மனவேதனை அளிக்கின்றது. இதனால் ஈரானுடைய உயர் வட்டம் தற்போது சீர்குலைக்கப்பட்டு விட்டது. எனவே ஈரானுடைய ஆட்சி இனி ஒரு தீர்மானம் இல்லாத நிலைக்கு கேள்விக்குறியாக மாற்றப்பட்டு விட்டது என்று மேற்கத்திய ஊடகங்கள் எல்லாம் பேசுகிறது. அதாவது அடுத்தடுத்த முடிவுகளை எடுப்பதற்கு சரியான ஒரு டீம், ஒரு குழு இல்லாத நிலையில் ஈரான் தத்தளிக்கிறது. எனவே ஈரானுடைய ஆட்சியை கவிழ்த்தி அமெரிக்காவில் இருக்கிற யூத ரிசாவ் பல்லவியை ஆட்சிக்கு கொண்டு வரலாம் என்று இந்த மேற்கத்திய அமெரிக்கவாதிகள் மிகவும் மகிழ்ச்சியாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் என்பது சில ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இந்த அலி காமைனி மிகவும் பாதுகாப்பான இடத்தில் வாழ்ந்து வந்துள்ளார். அவர் வாழ்ந்த இடத்தில், அதாவது கட்டிடத்துக்கு கீழே பல மீட்டர் தூரம் நிலக்கீழ் அறைகள் எல்லாம் இருந்துள்ளது. எனவே இவர் இருக்கும் இடத்தை மிக துல்லியமாக அறிந்த அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் ஆபரேஷன் ரோரிங் லயன் என்று பெயர்விட்டு ஈரானுடைய இரும்பு மனிதராக இருந்த உச்ச தலைவர் ஆயத்துல்லா கொமேனி அவர்களை சனிக்கிழமை அதிகாலை அதிநவீன F-35 விமானங்கள் மூலம் தெஹ்ரானில் காணப்படக்கூடிய உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் நுழைந்து கமேனியின் இல்லத்தின் மீது நூற்றுக்கணக்கான வெடிகுண்டுகளை போட்டுள்ளனர். இது அந்த நேரத்தில் ஒரு பெரும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியதாக அங்கிருந்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் அதிபர் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் இவ்வாறு அறிவிக்கின்றார்: ஈரானின் அதிகார மையத்தின் தலை துண்டிக்கப்பட்டு விட்டது என்று பதிவிடுகின்றார். இதனைத் தொடர்ந்து ஈரான் இந்த விடயத்தை வெளியே அறிவிக்காமல் திடீரென இஸ்ரேலிய நகரங்கள் மீது 2 அலைகளாக நூற்றுக்கணக்கான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் வீசியது.
பின்னர் அவ்வப்போது மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களையும் குறிவைத்து தகர்த்து கொண்டே இருந்தது. குறிப்பாக ஈரானுக்கு அருகாமையில் உள்ள குவைட்டில் காணப்படக்கூடிய மற்றும் கத்தாரில் காணப்படக்கூடிய அநேக தளங்களை சின்னாபின்னப்படுத்தியது ஈரான். இதனைத் தொடர்ந்து இறுதியாக ஈரானினால் மக்கள் டென்ஷன் ஆகாத வகையில் ஈரானுடைய அரச ஊடகத்தில் அழுது கொண்டே காமைனி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை வெளியிட்டதை நாம் காணக்கூடியதாக இருந்தது. இதன் பின்னர் ஈரானில் பல இடங்களில் அழும் ஓலங்கள் காட்சிகள் தான் காணக்கூடியதாக இருந்தது. ஆங்காங்கே வீதிகளிலும் ஓரங்களிலும் குந்து அழும் காட்சிகள் எல்லாம் ஈரானிய டிவிகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சகோதரர்களே, நாமே எமக்கே கண்ணீர் வந்து விட்டது. நாம் சியாக்கள் அல்ல, ஏதோ எமது பாலஸ்தீனத்துக்காக பேசிய ஒரு குரல், நெஞ்சை நிமிர்த்து நின்ற ஒரு மனிதன் இன்று சவுதி அரேபியா, துருக்கி, யமன், ஒமான், ஜோர்தான், கட்டார் போன்ற எல்லா உலக தலைவர்களும் மிதவாதம் என்று சொல்லி இந்த இஸ்ரேலிய அமெரிக்க முனாஃபிக்குகளுக்கு அடிமையாக இருக்கின்ற இந்த நூற்றாண்டில் நான் அடிப்பணிய மாட்டேன் என்று குறிப்பிட்ட ஒரே தலைவர் ஒருவர் இன்று கொல்லப்பட்டது சன்னி முஸ்லிம்களாகிய எங்களுக்கும் மிகவும் மனதை பாதித்தது என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது. சகோதரர்களே, பாலஸ்தீனத்தின் குரல் இன்று பாலஸ்தீன போராளிகள் அழியாது நின்று போராடுவதற்கு ஒரு இரும்பு கரமாக நின்ற நாடுகளில் ஒன்று இந்த ஈரானிய உச்ச தலைவர் அவருடைய நாடு. இருந்தாலும் சகோதரர்களே, அனைவரும் கொல்லப்படலாம். ஏன், பாலஸ்தீனத்தின் முக்கிய தலைவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இந்த பாலஸ்தீனத்தை இதுவரை இந்த இஸ்ரேலிய அமெரிக்கவாதிகளால் கைப்பற்ற முடிந்ததா? இல்லையே. எந்த தேசமும் அழிக்கப்படலாம், எவரும் கொல்லப்படலாம். இறுதி வரை அழியாத முகமான இறைவனின் முகத்தை நம்பி இருப்பதே முஃமின்களுக்கு மிக சிறந்தது. ஏன், நபி அவர்கள் போரில் இருந்து கொல்லப்பட்டாலும் கூட முஸ்லிம்கள் ஆகிய நீங்கள் புறமுதுகு காட்டாதீர்கள் என்று திருக்குர்ஆன் அழகாக குறிப்பிடுகிறது. அதனால் இந்த இழப்புகள் எல்லாம் இழப்புகளே கிடையாது. வல்லவனுக்கு வல்லவனை இறைவன் நிச்சயமாக பூமியில் உருவாக்கி விடுவான். நான் மேலே சொன்னது போல அநீதி நிச்சயமாக அழியும். சமத்துவமும் சகோதரத்துவம் மிக்க சமூகம் ஒரு நாள் உலகத்தில் வெற்றி பெறும் என்று குறிப்பிடுவதோடு ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி அவர்கள் வெளியிட்ட செய்தி தற்போது கிடைக்கப்பெறுகிறது. அந்த செய்தியில் அவர் குறிப்பிடுகின்றார், அதாவது தொலைக்காட்சிக்கு தான் அவர் பேசுகின்றார், அமெரிக்காவும் ஜியோனிச கட்டமைப்பும் ஈரானிய தேசத்தின் இதயத்தை சுட்டரித்துள்ளன. நாங்கள் அவர்களின் இதயங்களை அதே போல எரிக்காமல் திரும்புவதில்லை என்று அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எச்சரிக்கை விடுக்கும் செய்தியை அவர் தொலைக்காட்சிக்கு பேட்டியாக வழங்கியுள்ளார். மேலும் அவர் பேசும்போது, இந்த காலனித்துவ சக்திகள், அதாவது ஆக்கிரமிப்பாளர்கள் ஒரு நாட்டுக்குள் நுழையும் போதெல்லாம் அந்த நாட்டின் வளங்களை கொள்ளையடிப்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. இப்போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும் நபர் இந்த கொள்ளைக்காரர்களின் அடையாளமாக திகழ்கின்றார் என்று கடுமையாக பேசிய அலி லாரிஜானி விரைவில் உங்களது இதயங்களை எரிப்போம் என்று உறுதிப்பட பேசிய செய்தியும் காண கிடைக்கின்றது. இந்த வகையில் தாக்குதலில் கொல்லப்படாத மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் ஈரானிய அதிகாரியில் ஒருவர் லாரிஜானி என்பது தெரிகிறது. சகோதரர்களே, இந்த சொல்ல மறந்த விஷயம், கமேனி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது அந்த வீட்டில் கமேனியுடைய மகள் மற்றும் அவருடைய மருமகன் மற்றும் பேரப்பிள்ளையும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இன்னொரு செய்தி, அதாவது ரஷ்யாவிலிருந்து ரஷ்யா விளாடிமிர் புட்டின் முக்கியமான கருத்தொன்றை குறிப்பிட்டுள்ளார். ஈரான் ஒப்பந்தத்தை நிறைவேற்றியது, அமெரிக்கா அதை கிழித்தெறிந்தது. ஆனால் ஐரோப்பியவாதிகளோ ஈரானை விசுவாசமாக இருக்க கோரியது. ஆனால் தற்போது இந்த ஐரோப்பியவாதிகள், அதாவது மேற்கத்திய நாடுகள் ஈரானை கைவிட்ட பின்னர் இனி ஈரான் இந்த மேற்கத்திய அமெரிக்க ஒப்பந்தங்களை, அதாவது ஒப்பந்தங்களுக்கு இணங்க வேண்டுமா? அது இனி அவசியமே கிடையாது. அதாவது இனி ஒரு முடிவை எடுக்கட்டும், அதாவது ஒன்று வெற்றி அல்லது தோல்வி என்றவாறு தற்போது அவர் பேசிய செய்தியும் தற்போது பார்க்க கிடைக்கின்றது. ஈரானிய ஜனாதிபதி தற்போது ஒரு செய்தியும் வெளியிட்டுள்ளார். அதாவது, கமேனியை கொலை செய்து விட்டீர்கள், இது ஒரு பெரியதொரு குற்றம். இந்த மாபெரும் குற்றம் ஒருபோதும் பதிலளிக்கப்படாமல் போகாது. மேலும் இஸ்லாமிய உலகம் மற்றும் ஷியா மதத்தின் வரலாற்றின் ஒரு புதிய பக்கத்தை நாம் திருப்பி காட்டுவோம். இந்த முறையும் நமது முழு பலத்துடனும் உறுதியுடனும் இஸ்லாமிய தேசத்தின் மற்றும் உலகின் சுதந்திர மக்களின் ஆதரவுடனும் இந்த மாபெரும் குற்றத்தை செய்தவர்களையும் தளபதிகளையும் வருத்தப்பட செய்தே ஆகுவோம் என்று பெஷக்ஷியன், அதாவது ஈரானுடைய ஜனாதிபதி தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தற்போது 40 நாட்களுக்கு ஈரானில் சோக தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரானில் தற்போது கருப்பு கொடி அவர்களது மசூதியில் ஏற்றப்பட்டுள்ளதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்று. இதனைத் தொடர்ந்து தற்போது கமேனி அவர்களின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப தனக்கு பிறகு யார் ஈரானுடைய ஆன்மீக தலைவராக வர வேண்டும் என்று எழுதியிருந்தாரோ அவரை தற்போது ஈரான் ஆன்மீக தலைவராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததாகவும் செய்திகள் கிடைக்கின்றது. அவருடைய பெயர் முஜ்தபா கொமைனி, அதாவது இவர் ஆயத்துல்லா அலி கொமைனி அவர்களின் இரண்டாவது மகன். முஜ்தபா அலி கொமைனியே இவருடைய பெயர். இந்த வகையிலேயே அலி கொமைனிக்கு 86 வயது. ஆனால் இந்த முஜ்தபா கொமைனி அவர்களுக்கு 56 வயது என்பது குறிப்பிடத்தக்கது. அலி கொமைனி அவர்களிடம் ஈரானிய பாராளுமன்றம் பல முறை அணுகுண்டுகளை பொருத்துவதற்கு அனுமதி கேட்ட போது மனித குலத்தை
அளிக்கும் அணுகுண்டுகளை செய்ய வேண்டாம், பொருத்த வேண்டாம் என்று அந்த நாட்டின் அடிப்படையில் அவர் தீர்ப்பு ஃபத்துவா வழங்கவில்லை. காரணம் அவருடைய முதிர்ச்சி, அனுபவம், அறிவு. அதனால் மிக பொறுமையாக அந்த விஷயத்தை சர்வதேசத்தோடு இணைந்து கையாண்டது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பலர் எனது வீடியோ காணொளிகளுக்கு கீழே பதிவிடுவார்கள், இந்த ஈரான் செய்த தவறு இதுவரை அணுகுண்டை பரிசோதிக்காமல் இருப்பதுவே. அணுகுண்டு என்ற ஒன்று இருந்தால் இந்த அமெரிக்க, மேற்கத்திய, இஸ்ரேலியவாதிகள் நெருங்க மாட்டார்கள் என்று சிலர் கருத்துக்களை எழுதியிருந்தார்கள். ஒரு வகையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம்தான். இன்று வடகொரியாவோடு அமெரிக்கா நேரடியாக மோதாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், வடகொரியா அணு ஆயுத வல்லமை உள்ள நாடு. இந்த வகையிலே தற்போது நியமிக்கப்பட்ட முஜ்தபா கமைனி அவர்களுடைய வரும் தீர்மானங்கள் இனி எப்படி இருக்க போகிறதோ தெரியவில்லை. இவரை பற்றி சொன்னால், இந்த முஜ்தபா கமைனி இதுவரை அரசாங்கத்தில் எந்தவித பதவிகளிலும், சிரேஷ்ட பதவிகளையும் வகித்ததில்லை. எனினும் தனது தந்தையான அலி கொமேனிக்கு ஆலோசகர் என்ற ரீதியில் பல தசாப்தங்களாக திரைக்கு பின்னால் இருந்து அதிகாரத்தை இயக்கி வந்துள்ளார். தந்தையின் நெருக்கமான வட்டத்தில் யார் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதில் இவரே தீர்மானமிக்கவராக இருந்துள்ளார். ஈரானுடைய முக்கிய IRGC நியமனங்களையும் இரகசிய புலனாய்வு விவகாரங்களையும் இந்த முஜ்தபா கமைனியே செல்வாக்கு செலுத்தி வந்துள்ளார் என்று இந்த தகவல் தெரிவிக்கின்றது. IRGC உடனான நெருக்கமான மற்றும் கொள்கைகள், ஈரானின் அதிகாரமிக்க பாதுகாப்பு அமைப்பான புரட்சிகர இராணுவத்துடன் முஜ்தபா கொண்டுள்ள ஆழமான பிணைப்பு அவரை இந்த உயரிய பதவிக்கு கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது என்று குறிப்பிடப்படுகிறது. தனது தந்தையின் புரட்சிகர கொள்கையை எவ்வித மாற்றமின்றி முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கை ஈரானின் மக்களுக்கு உண்டு என்று குறிப்பிடப்படுகிறது. இவரது புதிய வருகை இந்த அமெரிக்க, இஸ்ரேலிய, மேற்கத்தியவாதிகளுக்கு இனி ஒரு பெரும் அச்சுறுத்தலாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்று குறிப்பிடப்படுகிறது. காரணம், இவரது வயது, இவருடைய செயற்பாடு அப்படி இருக்கின்றது. வேகமாக செயற்படக்கூடியவர், திடமான தீர்மானங்களையும் கடுமையான தீர்மானங்களையும் எடுக்கக்கூடியவராக இவர் இருக்கின்றார் என்றும் இவரை அறிந்த வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் ஈரானின் தேசிய கொள்கைகள், அணுசக்தி திட்டங்கள் மற்றும் பிராந்திய இராணுவ வியூகங்கள் ஆகியவற்றில் புரட்சிகர இராணுவத்தின் பங்கு முன்னெப்போதும் இல்லாததை விட தற்போது அதிகரித்துவிடும் என்று குறிப்பிடப்படுகின்றது. சரி சகோதரர்களே, பொறுத்திருந்து பார்ப்போம். இவரது தீர்மானங்களும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் இந்த அநியாயக்காரர்களுக்கு என்ன முடிவெடுக்கப் போகின்றது என்று காலமே பதில் சொல்லும். சரி சகோதரர்களே, மீண்டும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய விசேட செய்திகளில் ஒன்று.